எனக்கு ஒரு டவுட்டு. அதுக்கு முன்னாடி சில்வைங்க அப்படியே கூச்சப்பட்டு தயக்கப்பட்டு வர மாதிரி வருவான். யாரா நம்ம ஹைட்டுக்கு ஈக்குவலாக ஒருத்தர் வராருன்னு பார்த்தா நம்ம தம்பி தான். எனக்கு 25 வயசு ஆச்சு. தங்குட்டி உங்களுக்கு 13 வயசு. ஒரு வருஷம் ஊருக்கு போயிட்டு வந்தா, அப்படி இல்லைன்னா ஒரு 3 மாதம் ஊருக்கு போயிட்டு வராங்கன்னு வச்சுங்க, சின்ன பசங்களா புழுக்கணும்னு இருப்பாங்க. டாபாக்குன்னு மேலே வந்துடுறான்னு எப்படின்னே தெரியல எனக்கு. சரி நல்லா சரி எப்படின்னே தெரியல, டபக்குன்னு மேலே வந்துடுறானுங்க. இதில் வந்து இன்னொரு வெரைட்டி எப்படின்னா, பையனால புஷ்டிக்காக இருக்கால, இதை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி வந்து நல்ல மனசு படிச்சவ, இந்த மாதிரி இருக்கீங்க நல்ல மனசு படிச்சவங்க, அதுக்காக புஷ்டிக்காக இருக்காங்க. உங்களை மாதிரி உள்ளியாக இருக்கீங்கன்னா கெட்டனை படிச்சவங்க, மனசு ஃபுல்லாக வெஞ்சன்ஸு நஞ்சில் வச்சு சுற்றுறீங்க, அதுக்காக உங்களுக்கு உடம்பே வர மாட்டேது, கடைசியில் நீங்கள் ஒல்லியாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட விடாத அளவுக்கு நம்மளை திட்டுறாங்க. ஏன்னா பார்த்தா நம்ம நல்லா சாப்பிட்றோம், சாப்பிட்டுமே நம்மளுக்கு உடம்பு வர மாட்டேது. ஏன்? ஜீனு. ஏன் சொல்லுவேன் ஜீன். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், சின்ன வயசுலேருந்து மனசு ஃபுல்லாக இது ஃபுல்லாக கரை வெஞ்சன்ஸு நஞ்சு அது வச்சு சுற்றுற, அதுக்கடுத்து நீ ஒல்லியாகவே இருக்கடா அப்படின்னு சொல்லி அழுத்தே போச்சு. கடுப்பாகுது, மெண்டல் ஆகுது, மைண்டு ஃபுல்லாக ப்ரெஷர் ஆகுது இந்த ஒல்லின்னு சொல்லி கேட்டேன். நாங்கள் என்ன உடம்பு வராமையே சுற்றிட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டு உடம்பு ஏற்றணும்னு நினைக்கிறோம், உடம்பு வரமாட்டேது. இந்த மாதிரி டப்புன்னு வந்த நாங்களே என்னங்க பண்ணுறது, சொந்தக்காரங்க முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்துறாங்க, கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க. எவ்வளோ கஷ்டப்படுற ஒல்லியாக இருக்க பசங்களை எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அவங்களுக்கு தெரியும். சரி எங்களுக்கு தெரியும், பண்ணுறவங்க ஒல்லியாக இருக்கவங்களுக்குலாம் தெரியும். பாய் தங்கவேஸ், மறக்காமல் அனுப்பிச்சி விடுங்க. இப்படிலாம் சொல்கிறவங்களுக்கு முக்கியமாக அனுப்பிச்சி விடுங்க. பாய் தங்கவேஸ்.